எபிரேயர் புஸ்தகம் திருப்புவோம் 4ஆம் அதிகாரம் 15. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை சேர்ந்து படிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்கு எபிரேய ஆக்கியோன் நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, தைரியமாக வாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு. ஏன்னா சபை காலகட்டங்களிலே, அதாவது இப்போ ஒரு 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 60 வருடம் 70, 80 வருட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, சபை காலகட்டத்தில் எப்படி ஆச்சுன்னா, பயத்தோடு மக்கள் தேவன்கிட்ட நெருங்கின ஒரு காலகட்டங்களை எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் என்னுடைய காலகட்டங்கள் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இவைகளை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவன்கிட்ட வருவதற்கே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயம், அச்சம், கூச்சம், கலக்கங்கள், அதிகமாக பயம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. ஒருவேளை கர்த்தர் அடிச்சிருவாரோ, கர்த்தருடைய தண்டனைக்கு ஆளாவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. சில கிறிஸ்துவ மதத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஒருவேளை கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார், என்ன சொன்னாங்கன்னா, சாமி ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. சில புனிதர்கள் இவங்க மையம் வச்சு எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பாரு இப்படியே பண்ணினா என் பேர உடைய ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னாங்க, அந்த யார் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவார், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்களா அப்படின்லாம் சின்ன வயசில் பயமுறுத்திருக்கிறாங்க. மதங்கள், கிறிஸ்துவ மதத்திலையும் பயமுறுத்திருக்கிறாங்க, கிறிஸ்துவ சபைகளிலும் ஒரு விதமான பயம். கடவுள்கிட்ட போகும்போதே ஒரு விதமான பயத்தில் தான் நாங்கள் போக ஆரம்பிப்போம். ஒருவேளை கர்த்தர் நரகத்தின் விளிம்பில் நூல் கட்டி வச்சுருக்கிறார், டக்குன்னு போட்டா டக்குன்னு விட்டுருவார், அவ்வளோதான் அப்படின்லாம் ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஜப வாழ்வு என்று வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயத்தில் தான் இருப்போம். ஒரு கடவுள் இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ, அது செஞ்சிடுவாரோ, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிற்போக்கான ஒரு பயம் தான் அதிகமாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் டீச்சிங்லாம் சபைகளில் உருவாக ஆரம்பித்த காலகட்டங்களில், அது என்னுடைய காலகட்டம் மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருந்த விசுவாச பிரசங்கியார்கள் இவர்கள்லாம் எழும்பி ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் விசுவாசத்தை போதித்தவர்கள் ஏராளமான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சி செய்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன், அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன். அவர்கள்லாம் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு விசேஷத்த ஆட்கள், தேவனுடைய தாசர்கள். இவங்க எல்லாருமே விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், விசுவாசத்தை தூக்கி விட்டவங்க, விசுவாசத்தை நிறுத்தினவர்கள். இவங்கெல்லாம் விசுவாசத்தை போதிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பயத்தை முதலாவது வெளியே கொண்டு வந்தாங்க. நான்லாம் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சுக்கு போகும்போதே பயத்தில் தான் சர்ச்சுக்கு போவேன். முதல்ல சர்ச்சில் போய் உட்காருவேன். சர்ச்சில் போய் உட்காரும்போது என்ன பயம்னா, எதுக்காக முதல்ல போய் உட்காருவேன்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை கைவிட்டக்கூடாது, கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது என்பதற்காக பயத்திலேயே நாங்கள் முன்னாடி போய் சர்ச்சில் உட்காந்த நாட்கள்லாம் இருக்குது. இன்னும் என் மனதில் அதெல்லாம் இருக்குது. முன்னாடி போய் சர்ச்சில் ஏன் உட்காந்தா ஒருவேளை கர்த்தர் கை விட்டுருவாரோன்ற ஒரு பயம். ஆனால் இன்றைக்கு இந்த விசுவாச போதனைகளெல்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னா, அன்றையிலேருந்து பெரிய ஒரு மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தோம். தேவ சமூகத்தில் போகும்போது ஒரு தைரியமாக போக ஆரம்பித்தோம். தைரியம்னா ஒரு ஹெட்வெயிட் அந்த மாதிரி கிடையாது, அந்த இது கிடையாது. ஒரு ஃபியர் ஆஃப் காட், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அதாவது ஒரு திகில் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு பயம், கடவுளை பற்றி தப்பான பயங்கள் இருந்தது. ஆனால் கடவுளை குறித்து கனத்துக்குரிய ஒரு பயங்கள் வர ஆரம்பித்த உடனே எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற ஆரம்பித்தது. அதாவது எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, தைரியமாக நீ வா அப்படின்றார். எதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். இரக்கம், கிருபை, அவர் பேசுகிற அந்த வேர்டெல்லாம் டேர்ம், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது. கிருபை, இரக்கம், இதை பெறுவதற்கு தைரியமாக வாழ்கிறார். தண்டனை
நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, இப்படி தான் பாருங்கள் சபையின் காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வேத காலகட்டத்தில், வேதத்தில் தேவன் சொல்கிற தைரியமாக வா. எதுக்காக? இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசனம், கிருபாசனம் என்று சொன்னால் கிருபை ஆசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் தைரியமாக வரலாம். தேவ சமூகத்தில் தைரியமாக வருவதற்கு வேதம் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். சொல்லுங்கள், நீதி. நீதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் தேவனை கிட்டி சேர்வதற்கு வேண்டிய ஒரு திராணி. தேவன்கிட்ட வரலாம். இந்த திராணியை தான் தேவன் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் தைரியமாக மனுஷன் வரலாம், அந்தளவுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் என்று மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தான் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு பயம் சூழ்ந்தது, அச்சம் சூழ்ந்தது. அவனுக்குள்ள பாவம் உண்டான உடனே தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போனவனாக மாறிவிட்டான். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை கிறிஸ்துவின் நிமித்தமாக நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவே நமக்கு தேவ நீதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும், நீதி என்பது என்ன? மறுபடியும் சொல்கின்றேன், தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம், திராணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இங்கு எபிரேயர்க்குன்னு சொல்லி தைரியமாக வா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நீ உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன், நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற, நீ ஏன் அச்சம் கொண்டிருக்கிற, நீ ஏன் விலகி ஓட்டிருக்கிற, தைரியமாக அப்படின்னு வான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன்னை நான் நீதிமானாக்கி இருக்கிற, நீ கோலை இல்லை, நீ பயந்தாங்குழி இல்லை, நீ தேவ சமூகத்தை விட்டு தூர போகிறவன் கிடையாது, நீ தேவ சமூகத்தில் கிட்டி சேரக்கூடியவன், தைரியமாக வா. ஆமென். புரிஞ்சுங்களா? ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் கிறிஸ்தவ சபையில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டிய, நானும் பண்ணுறதில்ல, நீங்களும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுங்களா? சபை கிறிஸ்தவ சபைனாலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதான், அந்த ஒரு வைப்ரேஷனோடு வந்தால் தான் அவங்களுக்கு ப்ரேயர் மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் பாஸ்ட் மாதிரியே தெரியல, ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்குது, ஒரு ஒயிட்டு போட மாட்டேன்றாங்க, ஒரு வெள்ளை போட்டாலும் ஒரு ஊழியக்காரங்க மாதிரி இருக்குன்னு. கவலைப்படாதீங்கன்னா, கொஞ்ச நாளில் நானும் வெள்ளையில் மாறலான் இருக்கிறேன், கட்சி ஆரம்பிக்க போல. அது கொஞ்சம் வயசாகுதுல, கொஞ்சம் வயசாகிறதுனால கொஞ்சம் வெள்ளையில் மாறிக்கலான்னு மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கலர் போட்டு போர் அடிச்சிருச்சு, நிறைய கலர் போட்டாச்சு, டிசைனாக கலர்லாம் போட்டாச்சு. அதனால கொஞ்சம் மாற்றம், நமக்கு ஒரு மாற்றம் வேணும்ல, அதுக்காக. ஓகே, சரி. என்ன சொல்ல வரணும், தைரியமாக வாங்க, தைரியமாக தேவன்கிட்ட சேருங்க. ஜெபம் பண்ணும்போது நல்ல கவனம், தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் இங்கே இருக்கிற யாரும் பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அதுதான் எபிரேயர்க்குன்னு சொல்கிறாரு, இரக்கத்தை பெற கிருபை அடைய தைரியமாய் கிருபை ஆசனத்தண்டையிட்ட வா. ஒரு நாள் கிருபை ஆசனத்தண்டையில் வர முடியாது. ஏனென்று சொன்னால் பயங்கர சட்டத்திட்டங்கள், பயங்கர அவங்களுக்கு பிராயச்சித்தங்கள் இருக்குது, பரிகாரம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்க உள்ளே வர முடியும், உள்ளே வரவே முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எல்லாவற்றையும் நீக்கிட்டு இப்போ தைரியமாக நீ வா. இப்போ நீ ஒரு நியாயப்பிரமாண யுகத்துக்குள்ளே இல்லை, அந்த யுகம் முடிவடைந்து விட்டது, இப்போ கிருபையின் யுகம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீ என்ன பண்ணு, தைரியமாக வா என்று தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே தேவனால், அவரே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதன் வெறும் சரீரம் மட்டுமல்ல, மனிதனுக்குள்ளாக தெய்வீகமான சுபாவம் இருக்கிறதுனால ஒரு அழைப்பு கொடுக்குறார். தேவனாய் கர்த்தர் நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்கல, வெறும் சரீரமாக பார்க்கல. அப்படி சரீரமாக பார்த்தோம்னா நம்மளாம் ஒரு மிருகத்தை போல தான் இருப்போம். இன்றைக்கி மிருகத்தை எடுத்துக்கோங்க, மிருகத்துக்கு இந்த ஆவி கிடையாது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா சோலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பார்ட்டு தான் இருக்குது. சரி, மனதில் இருக்க 3 பார்ட்டில் ஒரு சில பார்ட்டு மட்டும்தான் அதுக்கு இருக்குது, எல்லா பார்ட்டும் அது கிடையாது.
ஆனால் நமக்குள்ளாக ஆவியில் தேவன் பரிபூர்ணமாக, ஆத்மாவில் பரிபூர்ணமாக, சரீரத்திலையும் ஆரம்பத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே பரிபூர்ணம் உள்ளவனாக தான் தேவன் மனுஷனை உண்டாக்குனார். பாவம் செய்த பிற்பாடு தான் ஆவி இறந்து விட்டது. பிற்பாடு மனதில் சில காரியத்தில் மனிதன் வீக்கானா, எல்லா மனதிலே பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் அவனுக்குள் செயல்படாமல் போய்விட்டது. ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் அவனுக்குள் செயல்பட ஆரம்பித்தது. சரீரத்தில் பார்த்தீங்கன்னா முற்றும் சரீரம் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அது விழுந்து போன ஒரு காரியமாக மாற ஆரம்பிச்சது. அதுதான் மனிதனுடைய ஆவி என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால தான் தேவனை கிட்டி சேரும்படி மனிதனுடைய ஆவி வாஞ்சிக்கிறது. இங்கே இருக்க ஒவ்வொருடைய ஆவியும் பார்த்தீங்கன்னா வாஞ்சிக்கிறது. இன்றைக்கு மதங்கள் எடுத்துக்கோங்க, கோவில்கள் எடுத்துக்கோங்க, தொழுகைகள் எடுத்துக்கோங்க, ஆராதனை முறைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே எதை காண்பிக்கிறதுன்னா மனிதன் எப்படியாவது கடவுள்கிட்ட சேர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை, அவனுக்குள் அந்த ஒரு தாகம் இருக்குது, அது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் மனிதன் பல முயற்சிகள்லாம் எடுக்கிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது தோல்வியிலே கொண்டு போய் முடிய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற மறுப்பாளர்கள் கூட மனதளவில் அவங்க எல்லாரும் நாத்திகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற எல்லா ஒரு காரியமும் கடவுள் இல்லை. இவங்கெல்லாம் பாருங்கள், அந்த இந்த தொழுகை மற்ற காரியத்தெல்லாம் அதிகம் இன்வால்மெண்ட்லாம் ஆக மாட்டாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மறுப்பாளர்களும் நாத்திகர்கள் கூட அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற உள் உணர்வு தேவனை தேடுகிறது, தேவனை நாடுகிறது. பொதுவாகவே நான் சொன்னேன் ஏற்க ஒரு சில ஆட்கள் அவங்க ஆவியே தேவனை தேடி நாடி அவங்களுக்கு தொழுகை முறையெல்லாம் அவங்க எல்லாமே இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து வடக்க இருக்கிறவங்க தெற்குக்கு வராங்க, தெற்கில் வடக்க நோக்கி போகிறாங்க. எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உள்ளம் தேடுது, வாஞ்சிக்குது, கடவுளை தேட வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா முழுமை அடையலை. நாத்திகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற உள் உணர்வு கூட பார்த்தீங்கன்னா கடவுளை தேடுகிறது. பாருங்கள், ஒரு நாத்திகன் ஒரு கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இவர் ஸ்டேஜில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பல காரியத்தெல்லாம் பேசிட்டு சேரில் உட்கார போகிறப்ப சேர் நழுவி கீழே விழுந்துனே ஓ மை காட் அப்படின்ட்டார். யாருங்க? கடவுள் மறுப்பாளர், நாத்திகம் பேசுகிற ஒரு நாத்திகவாதி. அவர் கூட பாருங்கள் ஸ்டேஜில் பேசி கீழே உட்கார போகிற வலிக்க விட்டுனே அவரே என்ன பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த ஓ மை காட் அப்படின்னு கூப்பிட்டது என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள்ள இருக்க உள் உணர்வு என்ன சொல்லுதுன்னா கடவுளை வாஞ்சிக்கிறது. என்னதான் கடவுள் மறுப்பாளர், கடவுள் இல்லை, நீ கடவுளை வணங்குறோம், அது கடவுளை வணங்குற இது அது இதுன்னு சொல்லி தப்பாக பேசுனா கூட உள்ளத்தில் இருக்கிற ஒரு உள் உணர்வு பார்த்தீங்கன்னா ஓ மை காட், கடவுளே தேவனே வாஞ்சிக்குது, ஏதோ ஒரு விதத்தில் வாஞ்சிக்குது. புரியுதுங்களா? ஆவேசமாக கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட சிலிப்பாகி விழுற நேரத்தில் கடவுளை அவ்வளோ உள்ளம் வாஞ்சிக்கிறது. இதில் ஒரு வியப்பு ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அவனுடைய மனதில் கடவுள் இல்லைன்னு அவன் நம்பினா கூட உள் உணர்வு கடவுளை வாஞ்சிக்கிறது, கடவுளை தேடுகிறது, கடவுளை நாடுகிறது. நான் சொல்கிறேன், இந்த கடவுளை தேடுவதற்கு, கடவுளை அடைவதற்கு தேவ சமூகத்தில் மனிதனை தைரியமாக நிறுத்தக்கூடிய ஒன்று தேவனுடைய இயேசுவின் இரத்தம் மாத்திரமே. இரத்தத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். போன வாரத்தில் நோவாவை பற்றி நிறைய பேசணும் இல்லைங்களா? நோவா என்ற மனிதன் அதிகமாக இரத்தத்தை குறித்து தன்னுடைய குடும்பத்துக்கு போதித்தவர், பிள்ளைகளுக்கு போதித்தவர். அந்த இரத்தத்தை குறித்த ஒரு உணர்வு இருந்தது. அதனால் அவர் காப்பாற்றப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார் என்பதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ரத்தம் தான் பாருங்கள் தேவ சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ வேதம் சொல்லுது, நீ தைரியமாக தேவன்கிட்ட வருவதற்கு ஒரு வழி என்ன? தைரியமாக கிருபாசனத்தின் வான் அழைப்பு கொடுக்கிறார், இரக்கத்தை பெற, கிருபை அடைவதற்கு தைரியமாக கிருபாசனத்தின் வான் சொல்கிறாரே. இதற்கு கிருபாசனத்தண்டையில் வருவதற்கு அவர்களுக்கு தைரியம் கொடுப்பது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே. ஆகவேதான் வேதம் சொல்கின்றது. படிப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனம் படியுங்கள். இல்லைன்னு நானே படிக்கின்றேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சொல்லுங்க, சமீபமானீர்கள். ஆமென். புரியுதுங்களா?
பக்கத்தில் கெட்டி சேர வைக்கின்றது. ஒரு காரியம் சொல்கிறேன், மனிதன் தேவனை கிட்டி சேருவதற்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகள் வீணாக முடிகின்றது. அவன் தேவனே உண்டாக்குன முயற்சி, தேவனே உண்டாக்குன கிரியை என்ன? அவர் இரத்தத்தினாலே சமீபமாக்கி வைத்திருக்கிறார். நீ மனுஷிக ரத்தம், மனுஷிக ரத்தம் மனுஷனை தேவன்கிட்ட சேர விடலை. மிருகங்களின் ரத்தம் கூட தேவன்கிட்ட முழுமையாக அவங்களை சேர விடலை. என்ன சொல்ல, ஒரு வருஷத்துக்குரிய அக்ரிமெண்ட் தான் போடப்பட்டுச்சு இந்த ரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேருவதற்கான வழி வாசல்களை திறந்து கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு மனிதனுடைய ஜெபங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதனுடைய தர்மங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் மனிதன் தேவனை கிட்டி சேர உதவி செய்யவே முடியாது. என்னதான் மனுஷன் நாள் கணக்காக விரதம் இருந்தாலும் உபவாசம் போட்டாலும் ஏராளமான தான தர்மங்கள் அன்னதானங்கள் கொடுத்தால் கூட, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சில கோயில்களில் கட்டுக்கட்டாக கோல்டாக பணங்களை அள்ளி காணிக்க பாக்ஸில் போட்டால் கூட அவர்கள் தேவனை கிட்டி சேரவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் மனிதனாகிய ஆதாம் தேவ சமூகத்துக்கு தூரமாய் விலகி போனான். எது நிமித்தமாக? பாவத்தின் நிமித்தமாக. அவனுடைய வித்திலிருந்து, ஆதாமின் வித்திலிருந்து தோன்றின மனுக்குலம் எல்லாமே எந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னா, தேவனை விட்டு பிரிந்த லிஸ்ட்டில், தேவனை விட்டு தூரமாக போன லிஸ்ட்டில் தான் இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு மனிதன் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால், தேவனுக்கு தூரமானவனாகத்தான் இருக்கின்றான். நன்றாக புரியும். யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த குலம், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஆதாமின் வம்சத்தில் பிறந்த வித்தில் பிறந்த எல்லாருமே தேவனுக்கு தூரமானவர்களாக தான் பிறக்கின்றார்கள். மதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதங்களை தேவன் உருவாக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தில், நம்முடைய தமிழகத்தில், இந்தியாவில் ஏராளமான மதங்கள் இருக்குது. இத்தனை மதங்களை உருவாக்குனது கடவுள் கிடையவே கிடையாது. கடவுள் உண்டாக்குனது மனுஷனை உண்டாக்குனார். இந்த மதங்களை தேவன் உருவாக்கலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருந்தாலும் இதெல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனார்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மதங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை, தேவனால் அல்ல. அதே போல் கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடியது கூட ஒரு மதம் அல்ல. சொல்லுங்கள், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. நல்லா மனசில் கொண்டு போய் பதிய வச்சுக்குங்க. நம்ம மத பிரசங்கர் நம்மளை நியூஸில் சொல்லுவாங்க மத போதகர்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, வேறு கண்டென்ட் இல்லாமல் அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம மத போதகர்கள் கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடியது ஒரு மதமும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவம் என்பது என்ன? ஒரு ஆளை சுற்றி சுழலுகின்ற ஒரு வழி. அந்த ஆளுடைய பெயர் கிறிஸ்து இயேசு. அப்போ இது இயேசு கிறிஸ்தை சுற்றி சுழலுகின்ற ஒரு வழிதான் கிறிஸ்தவம். புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவை சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கிறது தான் கிறிஸ்தவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மதத்தை சுற்றி அல்ல, ஒரு தேசத்தை சுற்றி அல்ல, ஒரு ஆட்களை சுற்றி, அதாவது மனிதர்களை சுற்றி கிடையாது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை சுற்றி வருகின்ற ஒரு வழிதான் கிறிஸ்தவம். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இந்த இயேசு மனிதனாக அவதரித்த தேவன், தேவகுமாரன், தூரமாயிருக்கின்ற மனிதனை தேவனுக்கு சமீபமாய் வரும்படிக்கு தேவன் உண்டாக்கின வழி இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? எங்கெங்கேயோ இருந்தோம், நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்தது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். ஆகவே இயேசுதான் தேவனையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு பிரிட்ஜ், பாலம். சொல்லுங்க, இயேசு தேவனையும் மனிதனையும் இணைக்கின்ற பாலம். புரிஞ்சுங்களா? அவர் இல்லாமல் யாரும் தேவனுடைய கனெக்ட் பண்ண முடியாது. நம்மளை இணைச்சிருக்கிறார் அதாவது ஆகவேதான் சிலுவை என்ற ஒரு காட்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாட்ட நமக்கு டிராயிங்கில் போட்டு சொல்லுவாங்க, ரெண்டு வழி, ரெண்டு மனிதன், ஒரு பக்கம் மனிதன், இந்த பக்கம் தேவன், ரெண்டு பக்கம் கிராஸில் இருக்கும். இந்த வழியாக போய் இந்த வழியாக இணைக்கின்ற ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக காண்பித்திருப்பார்கள். உண்மை அதுதான்.
கிறிஸ்து அவர் பாலமாக இருக்கிறார். யாருக்கு பாலமாக இருக்கிறாரு? மனிதர்கள் தேவனிடம் செல்லக்கூடிய ஒரு பாலமாக கிறிஸ்து இருக்கிறார். ஆகவேதான் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. புரிஞ்சுச்சுங்களா? இந்த அவர் ஒரு வழிங்க, இந்த இவர் ஒரு வழிங்க, அதே போல் நானும் ஒரு வழிங்க அப்படின்னு சொல்லலை. நானே வழின்னு சொல்கிறேன். அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. இதை இப்போ சொல்ல இன்னொரு டைம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு விலகி காண்பிக்கின்ற. உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, அதாவது பல ஆறுகள் எல்லாம் போகுது, கடைசியில் இந்த ஆறுகள்லாம் பல நதிகளாகி எல்லாம் போய் கடைசியில் எங்கே போய் சேருது? ஒரு சமுத்திரத்தில் போய் இணைகின்றது அல்லவா? அதே போல தான் எல்லா மதங்களும் இங்கிருந்து தெற்கிலிருந்து வடக்கு வரையும் எல்லா நதிகள் போகிற மாதிரி எல்லா மதங்களும் போய் லாஸ்ட்டில் எப்படி சமுத்திரத்தில் கலக்கிற மாதிரி எல்லாரும் நீங்கள் இப்போ இந்த வழி இந்த மதத்தில் போகிறீங்க, அந்த மதத்தில் போகிறீங்க, அந்த மதத்தில் போகிறீங்க, லாஸ்ட்டில் எங்கே போய் சேர போகிறீங்க? எல்லோரும் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடவுள்கிட்ட தானையா நீ போய் சேர போகிற. அதனால் நீ எதுக்கு இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி பிரித்து பேசுகிற? எல்லா நதியும் எப்படி போய் சமுத்திரத்தில் போய் கலக்க போகுது, அதே போல் தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாள் நமக்கு இந்த பேரில் அந்த பேரில் போயிட்டு இருந்தாலும் லாஸ்ட்டில் எங்கே போய் சேர போகிறோம்? சமுத்திரத்திடம் போய் சேர போகின்றோம், கடவுள்கிட்ட போய் சேர போகிறோம். அதெல்லாம் எதுக்கு நீ பிரிக்கிற? எதுக்கு இந்த வேரியேஷன்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட காரியம் சொல்லுகின்றவங்களாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கவனமாக கேளுங்க. மனிதன் தான் இப்படிப்பட்ட பல வழிகளை உண்டாக்கி வைத்திருக்கிறான், தேவன் அல்ல. இது அதாவது நதிகள் பல அதாவது ஏகப்பட்ட நதிகள் சமுத்திரத்தில் போய் செய்து, இது மனுஷனுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது நதிகள் நிறைய இடத்துல சமுத்திரத்தை போய், அதே போல் மதங்கள் பலவாக இருந்தாலும் கடைசியில் யார்கிட்ட போய் சேர போகிற? நீ கடவுள்கிட்ட தானே போய் சேர போகிறன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தவங்க மனிதர்கள். ஆனால் தேவன் தத்துவத்தை கொண்டு வரல, தேவன் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதாவது மனிதருக்கு பல வழிகள் தோன்றினாலும் வேதம் சொல்கின்றது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் எழுதின ஆசான் சொல்கிறார் 14:12. ஆகவே எல்லா நம்ம இப்படி சொல்லக்கூடாது. எம்மதமோ சம்மதங்க. நம்ம நிறைய இடத்துல பாருங்கள், கிறிஸ்தவங்க கூட இதை பிடிச்சி, கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்பி போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் தாங்க, எல்லா வழியும் எப்படி இவங்க எல்லா நதியும் எங்கே போய் சேரப்போகுது? சமுத்திரத்தெல்லாம் போய் சேரப்போகுது. ஆகவே எங்களுக்கும் என்ன பண்ணணும்? எங்களுக்கும் எம்மதமும் சம்மதம் தான், எங்களுக்கு எல்லா மதமும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அப்படி குருட்டாம்போக்கில் வாழ்கிற சில ஆட்கள் இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஐ ஆம் த வே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறாரு. நானும் ஒரு வழின்னு சொல்லலை பாருங்க. அவங்க போய் இவங்க சொல்லி எப்படி இந்த வழியில் போய் கடைசியில் சமுத்திரத்தில் போகிற மாதிரி நானும் ஒரு வழி, இந்த வழியாக போய் கடைசியில் எங்கே போய் சேருவோம்? சமுத்திரத்தை போய் இணைஞ்சிருவோம், கடவுள்கிட்ட போய் இணைஞ்சிருவோம்னு சொல்லி அப்படி தவறாக நாம் சித்தறியக்கூடாது. தவறாக நாம் அப்படி டெஃபினேஷன் விளக்கங்கள் நாம் கொடுக்க கூடாது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் தேவன் உண்டாக்கின ஒரே ஒரு வழி இயேசுவே. அதே போல் மனிதன் தேவனை கிட்டி சேர தேவன் உண்டாக்கின ஒரே ஒரு வழி இயேசுவின் சிலுவையே. அதே போல் மனிதன் தேவனை கிட்டி சேர தேவன் உண்டாக்கின ஒரே ஒரு வழி இயேசுவின் கல்வாரி சிலுவை பாடுகளே. அதே போல மனிதன் நீதிமானாக மாற ஒரே ஒரு வழி இயேசுவின் இரத்தமே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. பவுல் இதை எழுதும்போது எப்படி எழுதுகிறார்னா, ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. கவனிச்சிங்களா என்ன சொன்னாரு? அவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அழகா சொல்லிட்டார். இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஆகவே இந்த எல்லா மதம், எல்லா நதி, அதை அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாமல் ஒரே வழி இயேசு வழி, ஒரே வழி இரத்த வழி, ஒரே வழி சிலுவையின் வழி, ஒரே வழி கல்வாரியின் வழி, வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த இரத்தத்தையும் எடுத்து நம்ம பேச முடியாது.
வேற எந்த ரத்தத்தையே எடுத்து பேசணும்னா எந்த ரத்தத்துக்கும் ரைட்ஸே இல்லை. எந்த ரத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை நம்ம சரியாக சொல்ல முடியாது. இந்த ரத்தம் சரி, இந்த ரத்தம் மனுஷோட ரத்தம் சரி. எந்த மனுஷோட ரத்தத்தை எடுத்து எல்லா மனிதனுடைய ரத்தமும் கரப்டாக இருக்குது. புரியுதுங்களா? எல்லா அது குற்றமுள்ளதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா ரத்தமும் கரையுள்ள ஒரு ரத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக எந்த ரத்தத்தை எடுத்து இது சரியாகிறோம் அது சரியாகிறோம்னு நம்ம யாரும் எந்த ரத்தத்தை எடுத்து சொல்ல முடியாது. ஒரே ஒரு ரத்தம் மட்டும்தான் கரப்ட் இல்லாத ரத்தம், குற்றமற்ற. வேதம் சொல்லு குற்றமற்ற என்று பைபிள் போடப்பட்டிருக்குது. விலையேற பெற்ற இரத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகின்ற ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 10:20. ஆகவே எல்லாம் நம்ம எடுத்து நம்ம பேசக்கூடாது, எல்லா இதையும் எடுத்து நம்ம அப்படி பேசக்கூடாது என்பதை மனதிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த மார்க்கம் என்று சொல்ல, அந்த வழி, இயேசு என்ற வழி, கல்வாரி என்ற வழி, பாடு என்ற வழி, ரத்தம் என்ற வழி, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். கவனிச்சுக்கலாம் என்ன சொல்றான்னு. எபிரேயர் 10:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. அப்புறம் படிங்க, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பாத்தீங்களா? தைரியம் யாருடைய இரத்தத்தில்? இயேசுவின் இரத்தத்தினாலே. படிப்போம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். போதும். என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் இரத்தத்தினால் தேவனை நாம் கிட்டி சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இங்க இருக்கிற நீங்களும் நானும் யாருடைய இரத்தத்தினால் கிட்டி சேர்ந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிட்டி சேர்ந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் தேவனை கிட்டி சேரும்படி தைரியமாக மனிதனுக்கு தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. ஆகதான் தேவ பிள்ளைகளே, பாவம் உள்ள ஒரு மனிதன் பரிசுத்தமான தேவனை நெருங்குவதற்கு தேவன் உண்டாக்கின இந்த இரத்த வழியில் தான் தைரியம் மனிதனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. வேறு வழியில் தைரியம் கிடைக்கவே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, நோவாவுக்கு தைரியம் வந்தது எதனால்? இந்த இரத்த வழியினால். இரத்த வழி எப்படி? இரத்தத்தை பற்றிய நோவாவுக்கு எப்படி தெரியும்? ஆதாம் அவருடைய தலைமுறைகளுக்கெல்லாம் போதிச்சு கற்றுக் கொடுத்தார், இரத்தத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். அதனால தான் பாருங்கள், எல்லாருக்கும் ரத்தத்தை பற்றி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவங்கதான் நோவா ரத்தத்தை பற்றி போதிச்சிருக்கிறார். ஆக இன்னைக்கு நம்ம ரத்தத்தை பற்றி போதிக்கிறது முக்கியமான ஒரு காரியம். தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கான ஒரே ஒரு வழி இந்த வழி மட்டும்தான். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இரத்த மார்க்கம், எல்லாம் சொல்ல, கிறிஸ்தவ மார்க்கம், இரத்த மார்க்கம். கிறிஸ்தவம் தேவனுடைய இரத்த மார்க்கமாகும். புரிஞ்சுங்களா? வேற வழி இல்லை. இதுதான் சரியான ஒரு வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதன் பரலோக தேவனை நெருங்கும்படி மனிதன் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்குது. ஆக தேவ பிள்ளைகளே, தேவனாய கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மாம்சீக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே மனிதனுக்காக கிறிஸ்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். இன்னும் சொல்லப்போனால் பூலோகத்தையும் பரலோகத்தையும் தேவனாய கிறிஸ்து இணைத்து இருக்கிறார். அவர் இரு திறத்தாரையும், எபேசியர் சொல்றார் இல்லையா, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் சிலுவையின் மூலமாக. அந்த வசனத்துக்கு போயிட்டு வருவோம். 2:18 படிங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இருதிறத்தாரும். அதுக்கு முன்னாடி பாருங்க, 16ஆம் வசனம் படிப்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு 15ஆம் வசனம் படிங்க. சட்டதிட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. 14 படிங்க. 14. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கவனிச்சுங்களா? எத்தனை திரும்ப இருதிறத்தாரை என்ன அர்த்தம்? மனிதனையும் தேவனையும் கிட்டத்தட்ட 4-5 தடவை மேலே பவுல் அதே போதிக்கு இருதிறத்தாரையும் ரெண்டு பேரையும் மனுஷன் கிடையாது, மனிதனையும் கடவுளையும். ஆமென்.
புரியுதுங்களா? 2 பேரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுதான் இயேசுவுக்குள் பூலோகம் வேறு பரலோகம் வேறு என்று அல்ல, 2மே ஒன்றாக தான் இருக்கின்றது. 2 பிரிக்க முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசித்த அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்கள். ஆகவே நீங்கள் தைரியமாக அவர்கிட்ட வரலாம். அவர் பவுல் சொல்கிறாரு, ஏற்கனவே நீங்கள் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தத்தில் தான் பவுல் சொல்கிறார். படிப்போம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நம்மளை என்ன பேசுகிறாருன்றது பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் போய்ங்க, 22ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நீங்களோ சியோன் மலை கவனிச்சிங்களா? யாரை சொல்கிறாரு? நீங்களோனா யார்? இல்லை, இதில் நீங்கள் என்ற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நீங்களோ, பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் நீங்கள்னா யாரு? நீங்கன்னா பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் அப்படின்றோம் இல்லையா, நான் நீங்கன்ற மாதிரி நீங்களோ, பக்கத்தில் இருக்கிற நீங்களோ சொல்லுங்க, நீங்களோ. ஓகேங்களா? படிங்க. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் நானும் எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? இப்ப இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எந்த ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆகதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீதிமான்களுக்கு எபிரேய நிருபக்காரர் எழுதும்போது அவர் சொல்ற, பிதாவாகிய தேவனிடத்திற்கும் குமாரனாகிய இயேசுவின் இடத்திற்கும் 1000-10,000 இருக்கின்ற தேவ தூதர்களிடத்திற்கும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆமென். நீங்கள் எங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க? தேவன்கிட்ட, இயேசுக்கிட்ட, அவர் ரத்தத்திட்ட, நீதிமான்களுடைய ஆவிகள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது இந்த நிருபத்தை எழுதுகின்ற ஆக்கியன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் இப்போ எங்கே? பூமியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆவி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால், பூமியில் இருந்தாலும் அவங்க ஆவியிலே தேவனோடு ஒன்றாக இருக்கிறார்கள். தேவனோடு ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு தேவனோடு இருக்கிறோம். தேவன், இயேசு, இரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஆகவே இயேசுவின் ரத்தம் இந்த பூலோகத்தில் நாம் வாழும்போதே நம்மை பரலோகத்திலே சேர்த்திருக்கிறது. ஆக சொல்ல, நீங்கள் எங்கே இப்போ வந்து சேர்ந்திருக்கிறீங்க? நீங்களாம் எங்கே சேர்ந்திருக்கிறீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அதாவது மரித்த நீதிமான்களும் அங்கே தான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் எங்கே தான் இருக்கிறோம்னா, இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். எவ்வளோ தேவன் நல்லவர் பாருங்க. நம்மையும் எங்கே கொண்டு போய் வைக்கிறாருன்னா, அங்கே தான் வைக்கிறார், இரத்தத்தினிடத்திற்கு. மரித்த நீதிமான்களுடைய எல்லா ஆவிகளையும் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைக்கிறார்னா, இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்ற இல்லையா? தேவனிடத்தில் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் என்று சொல்றார். கர்த்தர் நல்லவர். நம்மையும் மற்ற ஆட்களையும் தனித்தனியாக வைக்கல, எல்லாரையும் எங்க கொண்டு போய் வைக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். செப்பரேட் பண்ணல, தனியாக நம்மளை கொண்டு போய் தேவன் வைக்கல. அது மட்டும் இல்லை, செத்த பிறகு தான் நம்மளை அப்புறம் பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்ற அர்த்தத்திலும் கிடையாது. மக்கள் பார்த்திங்கன்னா அப்படி மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. செத்த பிறகு தான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா சாகணுமா அப்படி அந்த இடத்துல சொல்லுவாங்க. கவனமாக கேளுங்க, சாக வேண்டிய தேவையே இல்லை. ஒருவேளை நீதிமான்கள் இறந்துருந்தால் கூட அங்கே கொண்டு போய் இரத்தத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சாகாமல் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்மையும் அந்த இரத்தத்திற்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தேவ திட்டமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? 2 காரியம் நடக்குது.
ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக நாட்கள் வாழ்ந்து மரித்தாலும் கர்த்தர் எங்கே கொண்டு போய் இயேசுவின் ரத்தத்திரத்தில் பக்கத்தில் நம்ம கொண்டு போய் வைப்பார். இன்னொன்று இறந்து போன கொண்டு போய் வைப்பார். இறக்காமல் உயிரோடு வாழ்கின்ற நம்மையும் ஒருவேளை கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் நம்மளை கொண்டு போய் அந்த இரத்தத்தின் பக்கத்தில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிப்பார். அப்போ இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நிச்சயமாக பரலோகம் செல்லலாம். புரியுது? செத்தாலும் பரலோகத்தில் தான் இருப்போம், உயிரோடு இருந்தாலும் பரலோகத்தில் இயேசுவின் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர முடியும். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, ஆவி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இல்லை, ஆவி பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதாவது மனுஷீக எண்ணங்களுக்கு தான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் ஆவியிலே நீங்களும் நானும் தேவனுடைய அருகாமையில் இருக்கும். சில டிஸ்டன்ஸ் வைக்கும்போது, சில விஞ்ஞானத்தில் டிஸ்டன்ஸ் வைக்கும்போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விஞ்ஞானத்தில் மற்ற காரியத்தில். சிலர் சொல்லுவாங்க இந்த பூமிக்கும் சில நட்சத்திரத்தில் தூரத்தை சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க சூரியன்லேருந்து இவ்வளோ, இது செவ்வாயிலேருந்து இந்த பூமியானது செவ்வாய் கிரகம் இவ்வளோ தூரம் இருக்குது, சூரியன்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க நீங்கள் இதுவரை ரொம்ப தூரத்தில் இருக்க சில கிரகங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ தூரத்தை கணக்கிடுறாங்க. சில கிரகணத்துக்கு பார்த்திங்கன்னா தூரத்தையே கணக்கிட முடியல, மெஷர்மெண்ட் அவங்களால போட முடியலன்னு நம்ம சொல்கிறத நம்ம கேட்குறோம். என்ன சொல்ல வரோன்னா, இந்த விஞ்ஞானத்துக்கு தூரங்களை நம்ம அளக்கலாம், ஆனால் ஸ்பிரிட்டுக்கு ஆவிக்கு தூரத்தை அளக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்களும் நானும் தேவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம். ஆமென். நம்ம எங்கே வந்து சேர்ந்துருக்கோம்? இயேசுவின் ரத்தத்திரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். நல்லா புரிஞ்சு, இது ரொம்ப தூரம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் எங்கள் பரலோகம்னு அது எங்கே இருக்குன்னே தெரியலங்க, எங்கேயோ போய் வச்சு அப்படி கிடையாது. சொல்லப்போனால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அதெல்லாம் பரலோகம்தான். சொல்லப்போனால் இங்கே தேவன் இருக்கிறார், சொல்லப்போனால் இந்த இடமும் ஒரு குட்டி பரலோகம்தான். ஹலோ, புரியுதுங்களா? தேவன் இருக்கிறாரா இங்கே? அப்போ இது என்ன இடம்தான்? பரலோகம்தான். புரிஞ்சுச்சிங்களா? இவர் சொல்லுங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்களா? ரொம்ப தூரத்தில் கிடையாது, அருகாமையில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. புரிஞ்சு, நம்மளை எங்கே கொண்டு போய் தேவன் வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஞான வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே பரலோகம் தேவனுடைய பரலோகத்திலும் தேவனுடைய சமூகத்திலையுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டுக்காரர் பாடுவார், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். அதாவது பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கிறதுனால கர்த்தருக்கு தான் அங்கே பரலோகமே இருக்குது. ரெண்டு மீனிங்குமே எடுத்துக்கொள்ள முடியும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்றீர். ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, அங்கே பரலோகமும் அங்கே தான் இருக்குது. வந்து துதிக்கிற இடத்துல பரலோகம், அதான் உண்மை. கர்த்தர் இருக்கிற இடத்துல பரலோகம், துதிக்கிற இடத்துல பரலோகம். தேவன் அதாவது அந்த அளவுக்கு தேவன் அவ்வளோ நெருக்கத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நீங்கள் நானும் தூரமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, தூரமானவர்கள் அல்ல. ஆமென். அன்றைய நேரத்தில் பாருங்கள், தேவனுக்கு நம்மளை பற்றி அக்கறையே இல்லைன்ற நினைப்பில் வாழ்ந்துகிட்டு இருப்போம். கிடையாது. தேவனுக்கு என்னை பற்றி உங்களை பற்றியும் அதிக அக்கறை இருக்குது. ஆகுதான் நம்மளை எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு கொண்டு வந்து தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதை அறிந்து, இதை உணர்ந்து தேவனை துதித்து பரலோக நன்மைகளை இந்த பூமியிலே நாம் அனுபவிப்பது தேவ திட்டமாக இருக்கிறது. இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம் இல்லை, எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிசாசு எங்கே இருக்கிறான்னா அங்கே பிரச்சனை இருக்கும், தீமை இருக்கும் வந்து. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் இருக்கிற இடம் அது பரலோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எங்கே இருக்கிறான்னா அது நரகம். இன்றைக்கி தேவன் வந்து நரக வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை அழைக்கலை, பரலோக வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்? அவர் இரத்தத்தினிடத்திற்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்.
ஆகவே ரத்தம் எங்கெல்லாம் இருக்குதோ, நான் சொல்றது பரலோக வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரத்தம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு தைரியம் நிறைந்த ஒரு இடம். ரத்தம் எங்கெங்க இருக்குதோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கே இருக்குதோ அது கிருபாசன தண்டை இருக்கிற ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தபோது செய்த அதிமுக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தையும் பூலோகத்துக்கு கொண்டு வந்துட்டார். இல்லை சொல்லுங்க, பரலோகத்தையும் பூலோகத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஆகதான் இயேசு கிறிஸ்து பண்ணின பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தார். மனம் திரும்புங்க, பக்கத்தில் வந்துருச்சு, பரலோக ராஜ்யம் பக்கத்தில் வந்துருச்சு. யாரெல்லாம் மனம் திரும்பிங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் உள்ள நுழைய முடியும். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தின் மூலமாக, தன்னுடைய மரணத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக மனிதனை இயேசு பரலோகத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆமென். இயேசுனுடைய மரணம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நமக்காக செய்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் நன்மைகளை நீதிமான்களாகிய இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்விலே பலிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல வழியை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் என்னன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்க. பரலோகத்தில் என்ன சித்தம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்வை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பரலோகத்தில் என்ன சித்தம்? பரலோகத்தில் வியாதி இல்லை. ஆமென். பரலோகத்தில் ஏதாவது வியாதி இருக்குன்னு, பரலோக வியாதியாவது நிறைய வியாதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன வியாதியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்களேன், இதை என்ன வியாதி? அப்புறம் இதுதான் தெரியுமா உங்களுக்கு? வேறெல்லாம் தெரியவே தெரியாதா? கேன்சரு, ஜாண்டிஸு, அப்புறம் எய்ட்ஸு, கொரோனா, ஒமைக்ரானு, இதெல்லாம் சிக்கன் குனியா, நிமோனியா, எவ்வளோ நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க, யாராவது ஹெவன்லி ஃபீவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரலோக காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா கேள்விப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் பரலோகத்தில் காய்ச்சலுக்கு இடமே இல்லை. இந்த பூமியில் ஏகப்பட்ட காரியத்தை கேட்கலாம். பரலோகம் சாவு இல்லாத இடம். இந்த பூமியில் ஏராளமான சாவை கேள்விப்படலாம். ஆனால் பரலோகத்தில் வியாதி கிடையாது, பரலோகத்தில் சாவு இல்லை, பரலோகத்தில் பாவம் இல்லை, பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, பரலோகம் தோல்வி இல்லாத இடம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏதாவது ஜெபம் பண்ணுறாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இதெல்லாம் இல்லை, ஆகவே அந்த சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்தில் வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, பாவம் இல்லை, உண்மை. ஆனால் பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது? நன்மைகள் நிறைந்திருக்கிறது, சந்தோஷம் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது, பேரின்பம் நிறைந்திருக்கிறது. ஆமென். பேர் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாங்கன்னா, பரலோகத்திலே தீமை அல்ல, நன்மையான சித்தங்கள் பூமியிலே செய்யப்படுவதாக. ஆமென். அப்படி என்று சொன்னால் பரலோகத்துடைய சித்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஏன் இயேசு ரத்தம் சிந்தினார்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் சித்தம் என்னுடைய உங்களுடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ரத்தத்தில் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, அந்த சித்தம் தான் உன் வாழ்க்கையில் செய்யப்படும் வேண்டும் என்பதற்காக தான் உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன். ஒரு நாள் மரித்த பின்னாடி நம்ம பரலோகத்துக்கு போவோம், உண்மைதான். ஆனால் பரலோகம் பார்த்திங்கன்னா அது வெற்றி நிறைந்த ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த வெற்றி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோகம் போது தேவனுடைய திட்டம் தான். ஆனால் அதே வாழ்வை இந்த பூமியிலேயே வெற்றியுள்ள ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
நான் சொல்கிறேன், இது நம்முடைய பங்காக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் ரத்தமே சிந்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மூலமாக தேவன் நமக்காக சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நம்முடைய பங்காகவே மாறிவிடுகின்றது. சொல்லுங்க, என் பங்காக மாறுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது எதுக்காக என்று சொன்னால், அவருடைய அவர் கல்வாரி சிலுவிலே சம்பாதித்த அனைத்து நன்மைகளும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பங்காக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆமென். அந்த நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஏதாவது நடக்கும் பிரதர், நாங்கள் நல்லது நடக்கும்னு நம்புகிறோங்க, எதிர்பார்க்குறோங்க. ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, ஒரு நாள் நிச்சயமா என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். கவனமாக கேளுங்க, நம்பிக்கை எப்போதுமே எதிர்காலத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கும். ஆனால் விசுவாசம் எப்போதுமே எதிர்காலத்தை நம்பி வாழாது. விசுவாசம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் எப்போதுமே நடந்து விட்டதாகத்தான் விசுவாசம் பார்க்க ஆரம்பிக்கும். எனக்காக செஞ்சு முடிச்சாரு. ஆமென். கடந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை என்ன செய்து முடித்தார்? நம்பிக்கை என்ன சொல்லணும்? ஒரு நாள் எனக்கு விடிவு காலம் வருங்க, ஒரு நாள் எனக்கு நல்ல காலம் பிறக்குங்க, ஒரு நாள் நிச்சயமாக நான் மேலே வருவேங்க, ஒரு நாள் நிச்சயமாக கார் வாங்குவேங்க, ஒரு நாள் வீடு வாங்குவேங்க. இதெல்லாம் நம்பிக்கை எதிர்காலத்தை நம்பியே பேசியிருக்கோம். ஆனால் விசுவாசம் என்பது என்னென்னா, நீ எதிர்காலத்தில் நம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ அது நடந்து விட்டது என்பதை அறிந்து உணர்ந்து அதில் வாழ்வது தான் விசுவாச வாழ்வு. அதற்காக தேவனை துதிப்பது விசுவாச வாழ்வு. ஆமென். புரிஞ்சுங்களா? இனிமேல் செய்ய போகிறாருன்னு கிடையாது. உங்களுக்காக எல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. இப்போ என்ன பண்ணணும்? இது என்னுடையது என்று உரிமை பாராட்ட வேண்டும். ஆமென். கல்வாரி சிலுவையிலே எனக்காக தேவன் இதை செய்து முடித்து விட்டார் என்று உரிமை பாராட்டி அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை கைவிட மாட்டார், என்றாவது ஒரு நாள் எனக்கு விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பது நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்னன்னா, தேவன் என்னை கைவிடவில்லை, கல்வாரியில் எனக்கு விடிவு காலம் வந்து விட்டது என்பதை அறிந்து வாழ்வது தான் விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுங்களா? விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கை எப்போது ஃப்யூச்சர் டென்ஸை ஃபாலோ பண்ணும். ஆனால் விசுவாசம் எப்போதுமே பாஸ்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் டென்ஸையும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். கல்வாரி சிலுவையிலே எனக்கு செஞ்சு முடிச்சிட்டார் பாஸ்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸு இப்போ எனக்கு, அதனால் எனக்கு என்ன, அதனால் எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, எனக்கு என்ன, என்னுடைய வாழ்வு என்ன நடந்தது என்பதை எதிர்பார்த்து போகிற அப்படி வாழ்க்கை வாழ்வு தான் விசுவாச வாழ்வு. இதை கருத்தில் கொண்டு தான் வேதம் சொல்கின்றது. ஏசாயா 3:13 சொல்கின்றது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். யாருக்கு சொல்றாரு? நீதிமான். யாரு நீதிமான்? அப்படியா? நீங்களா? இதெல்லாம் மற்ற இந்த பாரம்பரியமான சபையில் போய் கேட்டால், நாங்களாம் நீதிமான்கள்லாம் இல்லைங்க பாஸ்டர், நாங்கள்லாம் பாவியிலையும் பிரதான பாவி, கேடுகட்ட பாவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற கேடுகட்ட பாவி பிரதான பாவி யாரும் இல்லை, நீங்களும் நானும் இயேசுன்றத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்பேற்பட்ட வெளிப்பாடு பெற்ற ஏசாயா சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். சொல்லுங்கள், உங்கள் நன்மை உண்டாகும். நீதிமொழிகள் 13:21 சொல்லப்படுகின்றது, நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை பலனாக வரும். ஆமென். அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான்களாக இருக்கின்றோம். அப்போ நான் நீதிமான் என்று சொன்னால் எனக்கு நன்மை உண்டாகும். புரியுதுங்களா? நீங்கள் நீதிமான் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும். சொல்லுங்கள், நிச்சயம் எனக்கு நன்மை உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை நிறைந்த இந்த உலகத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன்னு சொல்லி நீங்கள் நீதிமான்கள். பிசாசு ஒரு பக்கம் சொல்லுவான், உனக்கு எப்படி நன்மை உண்டாகும்னு சொல்லி பிசாசு கேட்பான்.
நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் எனக்காக கல்வாரி சிலுவையில் என் பாவங்களை ஏற்று சுமந்து தீர்த்து விட்டபடியினால் எனக்கு நன்மை தான் உண்டாகும். பிசாஸ்ட சொல்லணும், இயேசு கிறிஸ்து எனக்காக அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், இனிமேல் என்னை குற்றம் சாட்ட முடியாது. அவதான் பவுலோடு சொல்கிறாரு, என் மீது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே என்னை நீதிமானாக்குகிறவர், அவரே நீதிமானாக்கி. ஆகவே நீ யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகளினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படவில்லை, நம்முடைய பக்தியினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்கின்றது. இதை கருத்தில் கொண்டுதான் பரமபிதா சொல்றாரு, நன்மையான இவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, நீதிமான்களாக எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். எழுந்து நிற்போம். நீங்கள் ரொம்ப தூரத்தில் கிடையாது, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு கிடையாது. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி விட்டார் கல்வாரி சிலுவையிலே. ஒரு பாலமாக இருந்து, இயேசு ஒரு பாலமாக இருந்து என்னையும் பிதாவையும் ஒன்றாக்கி விட்டார். ஒரு நாள் ஆதாமின் பாவத்தை நிமித்தமாக நான் பிரிக்கப்பட்டேன், நான் துரத்தப்பட்டேன், நான் தள்ளப்பட்டேன், அருகதையற்றவனாக வாழ ஆரம்பித்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வை என் மீது பட்டது. இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு என் வாழ்வில் நடந்த ஒரு அதிமுக்கியமான ஒரு விஷயம், என்னை தேவனாகிய இயேசுவாகிய தேவன் பாவியாக இருந்த என்னை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்னை பிதாவோடு ஒன்றாக்கி விட்டார். ஆகவேதான் எபிரேயர்களின் சொல்ல, தைரியமாக வா, தைரியமாக கெட்டி சேரு என்று சொன்ன இந்த சுலாக்கியத்தை என் இரத்தத்தின் மூலமாக நான் உனக்கு இதை செஞ்சிருக்கிறேன். ஆகவேதான் எபிரேயர்களின் சொல்லும்போது, இப்போ நீங்கள் தேவன்கிட்ட வந்துட்டீங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டீங்க, நீதிமான்களுடைய ஆவிட்ட வந்துட்டீங்க. அது மட்டுமல்ல, நன்மையானவைகளை பேசுகின்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறது. என்ன நன்மை? உங்களுக்கு நன்மை உண்டாகும். என்ன அர்த்தம்? நல்லது நடக்கும். ஆகவேதான் நம்பிக்கையில் வாழ்கிறதை விட விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஒரு நாள் நடக்கும் என்றோ என்றைக்காவது ஒரு நடக்கும் என்று சொல்லக்கூடியது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ ஆரம்பிங்க. நன்றி செலுத்தி வாழ ஆரம்பிங்க. அது துதித்து வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு நன்மை பலனாக வருவதை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தைரியம் உண்டானதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், கிருபாசன தண்டையிலே நீர் வாசம் பண்ணுகிற இடத்திலே தைரியமாய் எங்களை அழைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வழியை உம்முடைய இரத்தம் எங்களுக்கு ஏற்படுத்தினபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மனிதனுக்குள்ளாகவே ஒரு ஏக்கம் இருக்கின்றது, எப்படியாவது கடவுள்கிட்ட சேர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனிதன் பாவியாக இருக்கிற மனிதனால் சேர முடியவில்லை. நீர் எங்களுக்காக இந்த பாவத்தை நீக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இறங்கி வந்து மனிதனாக வந்து பாவத்திற்கான எல்லா காரியத்தையும் கல்வாரி செய்து முடித்து விட்டு இப்போ நீர் எங்களை பார்த்து சொல்கின்றீர், இதை விசுவாசித்தால் போதும் என்று நீர் சொல்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு விசுவாசித்தவர்களாக எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் இரத்தத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் நன்மை பலனாக வருவதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரோக்கியம் என்ற நன்மை உண்டாவதாக, செழிப்பு என்ற நன்மை உண்டாவதாக, சுகம் என்ற நன்மை உண்டாவதாக, பாதுகாப்பு என்ற நன்மை உண்டாவதாக, நீர் உண்டாக்கின அனைத்து நன்மைகளும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கின்றோம். அன்றொரு வேலைகளை ஆசீர்வதிக்கின்றேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன்.
அவர்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதாக. புது பலன் அடைவார்களாக என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். பலத்தின் மேல் பலன் அடையட்டும், கிருபையின் மேல் கிருபை அடையட்டும், தயவின் மேல் தயவை அடையட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த ஒரு உணர்வோடு இந்த பூமியில வாழட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து உரிமை பாராட்டணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் இரத்தத்திடத்தில் இருக்கிறேன், இரத்தத்தில் வந்து சேர்ந்தேன் என்ற அந்த உணர்வோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த பூமியில் வாழட்டும். ஆண்டவரே, கையின் பிரயாசத்தில் ஒரு பெருத்த நன்மைகளையும் அபரிதமான ஒரு ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். காரியங்கள் கைக்கூடி வரட்டும் கர்த்தாவே. தேவ தயவு உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உடைய தயவினால் உடைய பிள்ளைகளுடைய கொம்பு உயர்வதாக. அன்றுவரே, கர்த்தருடைய காருண்யம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியவர்களாக மாற்றுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடக்காத அற்புதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்வில் நடப்பதாக தகப்பனே. தேவ தயவை கூறுகிறோம். தேவ தயவு ஏராளமாக உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. தேவ தயவினால் நிமிர்ந்து நடப்பார்களாக தகப்பனே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த உணர்வோடு இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.